2 முட்டையும் பனியார் கல்லில் இருந்தால் போதுங்க. சூப்பரான மினி மசாலா ஆம்லேட் ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குண்டு. நல்லா மசாலா கொடுத்து இந்த மாதிரி நல்லா முட்டையை கலக்கி நம்ம பனியார் கல்லில் ஊற்றி சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாங்க. சாம்பார் சாதம் ரச சாதத்து கூடலாம் சாப்பிட்டாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மினி மசாலா ஆம்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்க போகிறோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 1/4 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பு, 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம், சின்ன ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. நான் காரத்துக்கு தகுந்தாப்பில் தாங்க மிளகு எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கசகசாவும் அது கூட நான் சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை, அதாவது உடச்சக்கடலை இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே காரத்துக்கு நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது இப்போ 2ஆக உடச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ அது கூடவே நான் வந்து 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்க்குறேன். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க. நமக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடு கொடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் குறண்டு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ அது கூடவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்பலாம் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா குறப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அது கூடவே வந்து நம்ம பல்லாரி வெங்காயம், நான் ஒரு பாதி வெங்காயத்தை சேர்க்குறேங்க. சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ அதுவும் சேர்த்து ஒரு பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வெங்காயம் ரொம்ப அரைப்படக்கூடாது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதுக்கு 2 முட்டை எடுத்துருக்கேங்க. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. நல்லா அடித்து, இதுக்கு வேண்டாம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் தான் சேர்த்துக்கோங்க. நல்லா அடித்து நம்ம அந்த மசாலா கூடவே இந்த 2 முட்டையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ முட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மாவே நம்ம சாப்பிடலாம். ஷைடிஷாக சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்குங்க. சாம்பார் கூடலாம் சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெங்காயம் 1-2 வெங்காயம் அரைப்பட்டிருந்தால் தாங்க நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் அடிப்படும் போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சுங்க. இப்போ தேவைன்னா உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு போதுமானதாக இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துக்கலங்க. இப்போ வந்து நம்ம இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த மசாலாலாம் ரெடியாக இருக்குதுங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நான் வந்து பனியார் கல்லை நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க. சூடானதும் எண்ணெயோ நெய்யோ எது வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லா குழியிலையும் நல்லா நம்ம தடவியாச்சு. இப்போ நான் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு நான் அந்த முட்டை மசாலாவை ஊற்றிக்கிறேங்க. ஒவ்வொரு குழியிலையும் நம்ம ஊற்றி அதை வேக வைக்க போகிறோம். மீடியமான ஃப்ளேம்லேயே நம்ம வேக வைக்க போகிறோங்க. மூடிலாம் போட வேணாம். இந்த மாதிரி எல்லா குழிகளையும் நம்ம அதை ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்துடுங்க. நமக்கே தெரியும் அது ஒரு அளவு வெந்துருச்சுண்டு. இப்போ அதை அப்படியே மெதுவாக நம்ம திருப்பிக்கலாங்க. மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கருகாமல் வரும். இல்லைண்டா நம்ம கருகிடும். இந்த மாதிரி நம்ம மெதுவாக திருப்பிக்கலாங்க. அழகாக ஒட்டாமல் முட்டை சேர்த்துருக்கிறதுனால நமக்கு அந்த பனியார் கல்லில் ஒட்டாமல் வரும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திருப்பிக்கலாங்க. வீட்டில் காயெல்லாம் இல்லைண்டாக்கா டக்குன்னு 2 முட்டையை வச்சு இந்த மாதிரி மினி மசாலா ஆம்லேட் செஞ்சு ஷைடிஷாக வச்சு சாப்பிடுங்க. நான் இதே மாதிரி ஒரு புளிக்குழம்பும் செய்வேங்க. அதாவது வெந்தய புளிக்குழம்பு செஞ்சு இந்த மாதிரி முட்டை மசாலாவை சேர்த்து சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம திருப்பியாச்சுங்க. அந்த குழம்பு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு எடுத்து நான் போடுறேங்க. சூப்பரான வெந்தய புளிக்குழம்பு வச்சு இந்த மாதிரி மினி முட்டை ஆம்லேட் போட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க. மறுபடியும் திருப்பி ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாங்க. எனக்கு ஒரு 12 போல் இந்த ஆம்லேட் கிடச்சிச்சிங்க. திருப்பிட்டு நீங்கள் வேணுண்டா கொஞ்சம் நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு போதுமானதாக இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக நமக்கு வந்துச்சு. அது உள்ள மசாலாலாம் வேகணுங்கிறதுனால தான் நம்ம சிம்மிலே வச்சு அதை வேக வைக்கிறோம். எண்ணெயும் நமக்கு ரொம்ப தேவைப்படாதுங்க. நமக்கு சூப்பரான மினி முட்டை மசாலா ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நமக்கு செய்யும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாகவும் இருக்கும். சோம்பு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சட்டுன்னு முடிச்சிடலாங்க. பார்க்கும்போதே அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குண்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இன்னும் வேணும்னு கேட்பாங்க. இந்த சூப்பரான மினி முட்டை மசாலா ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் ஷைடிஷாக வச்சு கொடுக்கலாம். தயிர் சாதமோ லெமன் சாதமோ எல்லாத்துக்குமே இது சூப்பரான காம்பினேஷனுங்க. இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.